வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எறா கிளினிக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை பார்த்தீங்கன்னா கடையில் வந்து எறா வாங்கியிருக்குங்க. இது வந்து 1 கிலோங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தமே மேலே இருக்கிறதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே வந்து கருப்புன்னு ஒன்று இருக்குங்க. ஒரு மாதிரி லென்த்தாக இருக்குது இதுக்குள்ளே. அது எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும். இப்போ அதை தாங்க நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம அந்த கருப்போடு போட்டு செஞ்சால் சிறுங்கசப்பாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் இந்த கருப்பு இப்போ நம்ம எடுக்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அருவாமனை தான் எடுக்க போகிறேன். சிலர் வந்து கத்தியில் எடுத்துகிட்டு ஒரு குச்சால் நீக்குவாங்க. எனக்கு வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து இந்த அருவாமனை தாங்க பயன்படுத்தின்னு வந்திருக்கோம். இப்போ அதில் தாங்க எடுக்க போகிறோம். இப்போ எடுத்து லைட்டாக ஒரு டாட்ஸ் மாதிரி இது மாதிரி கீறிக்கிங்க. இப்படி கீறிட்டாவே நம்மளுக்கு அந்த கருப்பு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள். இப்போ இது மாதிரி லென்த்தாக வந்துடுங்க. அப்படியே ஒரு கீறி போட்டோன்னா அப்படி இழுக்கும்போதே வந்துடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அந்த கருப்புன்றது எடுக்க போகிறோம் பாருங்கள். இப்படி பிரித்தாவே நம்மளுக்கு அந்த கருப்பு வந்துடுங்க. மாதிரி கீறிட்டிங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி லென்த்தாக இதுலேருந்து அந்த கருப்பு வந்துடுங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. சிலது பாதியில் கட் ஆகும். அதனால் கொஞ்சம் இன்னும் நல்லா லென்த்தாக கீறிட்டு எடுங்க. பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த எறாவிலும் அந்த கருப்பு இருக்குது பாருங்கள். அதை எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலர் கத்தி வச்சு செய்வாங்க, சிலர் இந்த மாதிரி குச்சி எடுத்துங்க. நான் வந்து தென்னங்குச்சி எடுத்துருக்கேங்க. க்ளீனாக வந்து நல்ல குச்சியாக பார்த்து எடுத்துங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த தெரிஞ்சு பாருங்கள். பார்த்தாவே கருப்பாக தெரியுது இல்லைங்களா? அந்த இடத்துல சும்மா லைட்டாக ஒரு கோடு மாதிரி இப்படி கிழிச்சிங்க. கிழிச்சிட்டு இதை பாருங்கள். இப்படி எடுத்தாவே இப்படி தெரியுதுங்களா? இதுலேருந்து நம்ம கையை வச்சு அப்படியே இழுத்துருங்க. இழுத்துட்டு இது எடுத்துருங்க. அதேமாதிரி கீழ்ப்பக்கமும் இருக்கும், 2 பக்கம் இருக்குங்க. இது மாதிரி இப்போ அந்த இடத்துலையும் இந்த மாதிரி எடுத்துருந்தேங்க. வரலைன்னா நம்ம கையை வச்சு லைட்டாக அப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டா வந்துடும். அதே போல் தாங்க நம்ம இருக்கிறதெல்லாம் கூட அது மாதிரி சின்ன குச்சியில் ஈஸியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். குச்சியில் எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கத்தி அருவாமனை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. இப்போ உங்களுக்கு கட்டாச்சுன்னா அடுத்தபடி கொஞ்சமாக டாட்ஸ் மாதிரி போட்டு இது வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது எடுத்துருங்க. 2 பக்கமும் அதே மாதிரியே எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா எறாவில் இருந்தால் அந்த கருப்பு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த நீச்சி வாசனைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடணும். இது மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2-3 முறை நல்லா அலசி எடுத்துருங்க. அலசி வச்சு இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். தண்ணி இது மாதிரி பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 3 முறை நல்லா தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இதை மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா நீச்சி வாசனை அந்த வாடை எதுவுமே வராதுங்க. இதுக்கு மேலே நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாங்க. எறா கிளீனிங் ரெடி.